தேனி கலெக்டர் அலுவலகத்தில் 9ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். தேனி மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் டாஸ்மாக் கடைகளில் இருக்கும் கடையின் மேற்பார்வையாளர்கள் டாஸ்மாக் பார்களில் பெறப்படும் ₹10 ஸ்டிக்கர்களுக்கு தொகையை தரமாட்டோம், பதிலுக்கு டாஸ்மாக் அலுவலகத்தில் மாதந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தகவல் தெரிவித்துள்ளனர். மதுக்கூட உரிமையாளர்களுக்கு தேனி மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் முறையான தகவல் அளிக்காமல் திடீரென டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் மூலமாக ₹10 ஸ்டிக்கர்களுக்கான தொகையை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றும், பிரியர்கள் அதிகமாக வாங்கும் பிராண்டுகளை டாஸ்மாக் கடைகளை விட தனியார் பார்களில் நடத்துபவர்களுக்கே முன்னுரிமை அளித்து வழங்கப்படுகிறது. இதனால் டாஸ்மாக் பார்களுக்கு வரும் மதுப்பிரியர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை ஸ்கேனிங் செய்து விற்பனை செய்யப்படும். மாலை நேரங்களில் பெரும்பாலான நாட்களில் சர்வர் பிரச்சனை என்று விற்பனை தாமதமாகிறது. மற்றும் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு MRP விலைக்கு மேல் குவார்ட்டருக்கு ₹5 முதல் ₹10 அனைத்து கடைகளிலும் உள்ள ஊழியர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள். இது குறித்தும் பலமுறை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் பெரிதாக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் மதுக்கூட உரிமையாளர்கள் வாங்கும் ₹10 ஸ்டிக்கர்களுக்கான தொகையை முடக்கி மாதந்தோறும் வழங்கப்படும் என மும்முரம் காட்டுவது புரியவில்லை என்றும், அன்றாடம் பெறப்படும் ஸ்டிக்கர்களுக்கான தொகையை முடக்கி மாதந்தோறும் வாங்கும் நிலை சாத்தியப்படாது என்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கினர்.